விடுதலை என்பதை குறித்து சில காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. லிபர்ட்டி. இன்றைக்கு பார்க்க இருக்க காரியம் என்னவென்றால், பரிசுத்த ஆவியானவரே அந்த விடுதலையாய் இருக்கிறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எடுத்து வாசிக்கலாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தெரிந்த வசனம் தான். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இன்றைக்கு எல்லா ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கும் தேவையான ஒரு விஷயம் என்னன்னா, விடுதலை வேண்டும். ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை தருகிறவராய் இருக்கிறார். விசேஷமா பரிசுத்தாவியானவர் செய்கிற ஒரு சில விடுதலைகளை குறித்து நாம் பார்த்து நாம் இன்றைக்கு முடிக்க போகிறோம். முதல் காரியம் அவர் செய்யறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் நமக்கு ஜீவனை தருகிறவராய் இருக்கிறார். யோவான், இயேசு வாழ்ந்த காலத்துல சொன்னார். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 6:63. ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. இங்க பாருங்களேன், ஆவியானவர் எங்கே இருக்கிறார் என்பதுல அழகா நம்ம பார்க்க போகிறோம். ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை இருக்கிறது. அதுல முதல் காரியம் என்னவென்றால், இயேசு சொல்லுகிற வசனங்களிலே ஆவியும் ஜீவனும் இருக்கிறது. அப்ப ஆவியானவர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா, வேத வசனத்துலதான் இருக்கிறார். வேத வசனம் எவனுக்குள்ள இருக்கிறதோ அவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்போ ஆவியானவர் இருக்கிற இடத்துலதான் விடுதலை நிச்சயமாகவே கிடைக்கிறதாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட விடுதலை வேத வசனம் கேட்கிறதுல இருக்கிறது, வாசிக்கிறதுல இருக்கிறது. வேத வசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த ஆவியானவர் தருகிறது முதல் ஜீவனை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2வது பவுல் சொல்லுகிறான், ரோமருக்கு எழுதும் பொழுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவன் சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவர்களின் பிரமாணத்தின்று விடுதலையாக்கிற்று. இங்க பாருங்களேன், பாவம் மரணத்திலிருந்து நமக்கு என்ன தருதான்? விடுதலை தருகிறது. அப்ப ஆவியானவருடைய முதல் காரியம் என்னன்னா, இட் கிவ்ஸ் லைஃப். அதுதான் ஃப்ரீடம், அதுதான் லிபர்ட்டி. 2வது, அது பாவ மரணத்திலிருந்து, பாவத்துக்கான மரணத்திலிருந்து நமக்கு என்ன தருகிறதா? விடுதலை தருகிறது. அந்த நிச்சயம் நமக்கு இருக்கிறது. என்னவென்றால், எவனுக்குள்ளே ஆவியானவர் இருக்கிறாரோ அவன் பாவத்துக்காக மரிப்பது கிடையாது. ஏனென்றால் ஆவியானவர் அவனை சுத்தம் செய்து அவனை விடுதலை தருகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், அதை ரிஸ்டோர் பண்ணுகிறவராய் இருக்கிறார். எடுத்து வாசிக்கலாம். 51ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 51:12 வாசிக்கலாம். உமது ரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும். ஆவியானவர் என்ன பண்ணுவாரா? திரும்ப தருகிறவரா, ரீஸ்டோர் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப ஆவியானவருடைய விடுதலை 3 விதமாய் இருக்கிறது. முதல்ல லைஃப் தருகிறார். 2வது மரணத்திலிருந்து நம்மை தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். 3வது ரீஸ்டோர் பண்ணுகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன இருக்கிறதா? விடுதலை இருக்கிறது. இந்த ஆவியானவர் 3 காரியங்களை பார்த்து நம்ம துரிதமாய் முடித்து விடலாம். யாருக்குள்ள இருப்பார்? ஃபர்ஸ்ட் கேள்வி, யாருக்குள்ள இருப்பார்? 2வது, இந்த ஆவியானவர் இருக்கிறார் என்பதை எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? 3வது, அவங்க எப்படி நடந்து கொள்வார்கள் என்பதை பார்க்க போகிறோம். ஆவியானவர் இருக்கிற இடத்துல உண்மையான விசுவாசம் இருக்கும். There will be a real faith. விசுவாசத்துக்கும் உண்மையா விசுவாசிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உள்ளது. விசுவாசம் என்பது வேதத்தை வாசிக்கிற யாரா இருந்தாலும், இயேசு மேசியா, இயேசு ரட்சகர், இயேசு நல்லவர் என்பதை விசுவாசிப்பாங்க. ஆனா வாசித்த வேதத்தின்படி நடப்பதுதான் உண்மையான விசுவாசமா இருக்கிறது. எடுத்து வாசிக்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமன் 10:17 வாசிக்கலாம். அதனால் விசுவாசம் கேள்வியினாலே வரும்,
கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே இந்த விசுவாசம் ஆவியானவர் விடுதலை வேண்டும் என்றால் முதல்ல என்ன விசுவாசம் வரும். இந்த விசுவாசம் எப்ப வரும் என்றால் when you read the word of God, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதை உண்மையாய் கருத்துடன் வாசிக்கும் பொழுது வேத வசனத்துல என்ன வரணுமா? கேள்வி வரணும். இப்ப நீங்க டெய்லி பைபிள் வாசிக்கிறீங்க, டெய்லி பைபிள் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு கேள்வி வரல அப்படின்னா உங்க விசுவாசம் உறுதிப்படவே படாது. ஏனென்றால் நீங்க வேதத்தை வாசிக்கும் பொழுது அதுல இருக்கிற மறைபொருள்களை தெரிந்து கொள்வதற்கான ஒரு கேள்வி, ஒரு ஆவல் உங்களுக்குள்ளே வரும்பொழுது ஆவியானவர் உங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். இப்ப விசுவாசிங்க அப்படின்றத காட்டிலும் கேள்வி கேட்கிறவங்களா இருக்கணும். நீங்க எல்லாத்துலயும் கேள்வி கேட்கறது இல்ல, வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது ஆவியானவர் எனக்கு இதுல என்ன சொல்லுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது கேள்வியாய் இருக்கிறது. இதுதான் ரொம்ப கவனமா இருக்கணும். பைபிள் வாசிக்கும் போது குண்டக்க மண்டக்கெல்லாம் கேள்வி கேட்க கூடாது. சிலர்லாம் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு சாராம்சமே இருக்காது. முந்தின வசனத்தை வாசிக்காமே பின்னாடி வசனத்தை வாசி கேள்வி கேட்பாங்க. முன்னாடி வசனத்துல எப்பவுமே நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்களேன், வேதத்துல ஒன்று மட்டும்தான் இலவசம், ரட்சிப்பு, மத்த எல்லாமே உடன்படிக்கைக்கு உட்பட்டதா இருக்கிறது. அப்ப முதல் காரியத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அது உங்களுக்கு புரியலன்னா அந்த முழு கான்டென்ட்டை வாசிக்கணும், அல்லது முன்னாடி வசனம் பின்னாடி வசனத்தை வாசிக்கணும். அப்படி வாசிக்கும் பொழுதுதான் அதுல இருக்க கேள்விகளுக்கான பதிலை அதற்குள்ளவே ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, கேள்வி கேட்பது மாத்திரமல்ல. 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆகையால் நீங்கள் தேவ வசனத்தை எங்களாலே கேள்விப்பட்டு ஏற்றுக்கொண்ட போது அதை மனுஷர் வசனமாக ஏற்றுக்கொள்ளாமல் தேவ வசனமாகவே ஏற்றுக்கொண்டதினாலே நாங்கள் இடைவிடாமல் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அது மெய்யாகவே தேவ வசனம் தான். விசுவாசிக்கிற உங்களுக்குள்ளே அது பலனும். இங்க பாருங்களேன், வாசிக்கும் பொழுது வேத வசனத்தை எப்படி வாசிக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய வார்த்தை என்பதை உணர்ந்து வாசிக்கணும். சிலர்லாம் பாத்தீங்க வச்சுங்களேன், பழைய ஏற்பாடுல 5 புத்தகங்களை வாசிக்கும் பொழுது நல்ல அழகா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? ஆதியாகமம் கொஞ்சம் தொடங்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள போக 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 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் வரும்போது நல்ல கதை மாதிரியே இருக்கும். அது ஹிஸ்டரி, புக் ஆஃப் ஹிஸ்டரிஸ், நல்லதுதான், தெரிந்து கொள்ள வேண்டியது நல்லதுதான். ஆனா அதே ஆட்களை தூக்கிட்டு வந்து சுவிசேஷங்களை வாசிங்கன்னு சொல்லும் பொழுது அற்புதங்கள் தொடங்குற வரைக்கும் கொஞ்சம் டஃபா இருக்கும். இயேசு செய்த அற்புதங்கள் தொடங்கின பிறகு அது ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆயிடும். தெரியுமா உங்களுக்கு? பைபிள் வாசிக்கும் பொழுது அவர் என்ன பண்ணாரு, எவன் வந்தான், ஏதுன்னு. அப்போ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும், முழு வசனமும் முழு வேதாகமும் அது தேவனுடைய வார்த்தை என்று நம்பும் பொழுதுதான் அது நமக்குள்ளே கிரியை செய்கிறதா இருக்கிறது. வசனம் தான் தேவனாய் இருக்கிறார். அவர் தான் விடுதலை தருகிறவர். விடுதலை ஆவியானவர் தருகிறார். நல்ல கவனமா கவனித்தாதான் இன்றைக்கு சத்தியம் நமக்கு புரிகிறதா இருக்கிறது. அப்ப ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், முதல்ல என்ன வரணுமா? வேதத்தை வாசிக்கும் பொழுது கேள்வி கேட்கணும். இரண்டாவது, அதை முழுமையாய் நம்பணும். முழுமையாய் நம்பணும். நம்ம ஆளுங்க இன்றைக்கு வேதம் வாசிக்கிறவங்க எல்லாம் எப்படி தெரியுமா வாசிக்கிறாங்க? அழகா போயிட்டு ஒரு வசனத்தை கூகுள்ல போட்டா அது மொத்த சரித்திரத்தையும் அதை நான் கூட ஏத்தலாம். நான் கூட நிறைய கூகுள்ல ஏத்துறேன். தெரியுமா உங்களுக்கு? நிறைய வசனங்கள்ல தேடும் பொழுது நல்ல கருத்துக்கள் வர வேண்டும், ரெஃபரன்ஸ் வர வேண்டும், நாங்களும் ஏத்துறோம். ஏத்துறவங்க அவங்க மனநிலைக்கு ஏத்த மாதிரி தான் ஏத்துவாங்க. தெரியுமா உங்களுக்கு? ஏத்துறவங்க நீங்க வயிற்று வலின்னு போய் கூகுள்ல கேட்டா என்னன்னு சொல்லும்? ஒரே பதில் தான் இருக்குது அதுகிட்ட, உங்களுக்கு கேன்சர், வேற எதுவுமே கிடையாது. அது ஒரு கேஸ்ட்ரிக்கா இருக்கலாம், சாப்பிடாம இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஆனா அது சொல்ற ஒரே பதிலு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க அதெல்லாம் ஏற கட்டி விட்டு இதுதான் உண்மையானது, இதை மாத்திரம் தான் நான் நம்புவேன் அப்படின்னு யாரு கைப்பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் பரிசுத்த ஆவியினர் விடுதலை வருகிறதா இருக்கிறது. அவங்களுக்கு தான் உண்மையான விசுவாசம் அவங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறதா இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். இன்னொரு படி மேல போய் இயேசு சொல்லுகிறத பார்க்கிறோம். மார்க் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். நீங்க நல்லா கவனிங்களேன், நீங்க கேட்கிறத கவனிக்கணுமா? கேட்கிறதை கவனிங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, இந்த பகுதி நமக்கு நல்லா தெரியும். எந்த அளவினால நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். இந்த பகுதி எத்தனை பேருக்கு தெரியாது? தெரியாதுன்ற மத கைத்துவம். எந்த அளவினால நீங்க அளக்கிறீர்களோ அதே அளவினால உங்களுக்கு அளக்கப்படும். இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியல இந்த பகுதி. ஆனா இது என்ன வசனம் தெரியுமா?
நீங்க கொடுக்கறத சொல்றது கிடையாது. அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க. அந்த பைபிள் வச்சிருக்கீங்களா? பைபிள் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க. 4:23 வாசிங்க. யாராவது ஒருத்தர் சத்தமா வாசிங்க, பரவாயில்ல. கேட்கிறதுக்கு ஒருவன் காது உள்ளவனாய் இருந்தா, இங்க நல்லா கவனிக்க, வேதம் சொல்லுகிறது யாருக்கு ஆவியானவருடைய விடுதலை வருமோ என்று ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்றால் எவனுக்குள்ளே உண்மையான விசுவாசம் இருக்கிறதோ. இப்ப யோசிச்சு பாருங்களேன், ஆவிய இயேசு கிறிஸ்து பூமியில வாழும்போது சொல்லுகிற காரியம்னா நீங்க கவனமா கேளுங்க அப்படின்ட்டு. இப்ப 24 அவர் சொல்லுகிறேன்னா நீங்க எந்த அளவுனால கேட்கிறீங்களோ, எனக்கு இது போதுங்க, இன்றைக்கு ஒரு வசனம் போதுங்க, எனக்கு ஒரு வசனத்துடைய ஆராய்ச்சி போதும், ஒரு வசனத்துடைய சமாதானம் போதும் என்று நீங்க கேட்பீங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்ன பண்ணுமா? கிடைக்கும். இல்லங்க, எனக்கு வேத வசனம் ஒரு நாள் முழுதுமாய் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், எனக்கு வேத வசனத்துடைய காரியங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கணும், ஒரு நாள் முழுதுமா நான் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும், அல்லது ஒரு நாள் முழுதுமா ஆவிக்குரிய பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கணும்னா அதே அளவுல தான் உங்களுக்கு விடுதலையை ஆண்டவர் தருகிறார். இந்த வசனத்தை எப்பவுமே போதகர்கள் எப்படி பேசுவாங்க தெரியுமா? நீங்க எதுல கொடுக்குறீங்களோ அதிலேயே கொடுக்கப்படும். அப்படி திரும்ப வாசிக்கலாம். 24 மார்க் 4:24 திரும்ப வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள், கேட்கிறதை கவனிங்க. எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால நீங்க எவ்வளவு கேட்கணும்னு ஆசைப்படுறீங்களோ, எந்த அளவுல இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுற அளவுக்கு கேட்பீர்கள் என்றால், அல்லது இந்த காதுல வாங்கி என் இருதயத்துல வைத்து அதன்படி நடப்பேன் என்று தீர்மானிக்கிறீர்களோ, எந்த அளவுல நீங்க அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். இப்ப நல்லா கவனிங்க, என்ன சொல்றாரு? கேட்கிறவனுக்கு எப்படி கொடுப்பாரா? இப்போ நீங்க ஆண்டவரே என்ன வேத வசனத்தை நம்புகிறேன், அதுல எனக்கு எல்லா காரியமும் நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு வேத வசனம் கேட்கப்படும் பொழுது அல்லது எங்கேயா துணிக்கும் பொழுது அதை நான் காது கொடுத்து கேட்டு அதை நான் நம்புகிறேன் என்று விசுவாசிக்கிறவனுக்கு அதிகமாய் ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். யோசிச்சு பாருங்களேன், நமக்கு விடுதலை ஆவியானவர் தருகிறார். நிச்சயமா ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. ஆனா ஆவியானவர் கிரியை செய்வதற்கான 3 முக்கியமான காரியங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கோம். முதல் காரியம், விசுவாசம் சரியா ஆழமா இருக்கும் என்றால், ஒரு விசுவாசியா இருக்கிறவன் வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது அதோடைய சாராம்சத்தை என்ன பண்ணுமா? அழகா புரிந்து கொள்ள வேண்டியது அவசியமானதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இந்த காலையில ஒருவேளை நீங்க கேட்கறதுல குறைவுள்ளவர்களா இருப்பீங்க என்றா, கேட்கறதுல குறைவுனா காது கேட்கறத சொல்லல, கேட்பதுல நீங்க ஒருவேளை கம்மியா நீங்க கேட்பீர்கள் என்றா, இந்த காலையில ஒன்று உங்க செவிகளை திறந்து இருதயங்களை திறந்து, ஆவியானவரே நீங்க பேசுவதை நான் கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கேன், எவ்வளவு பேசுறத கேட்கிறீங்களோ அவ்வளவும் ஆவியானவர் உங்களுக்கு அதிகமாய் கொடுக்கிறவர். அப்படி என்றால் இந்த வசனம் அதுக்கல்ல, எதுக்கு? காணிக்கை தசம்பாகத்துக்கு கிடையாது. நல்லா கவனித்துக் கொள்ளணும். இனிமே யாராவது வேற எந்த பிரசங்க யாராவது வந்து கொடுங்கள் உங்களுக்கு அதே அளவுல கொடுப்பாங்கன்னு சொன்னாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும்? அப்படியே கேட்டா அமைதியா இப்ப உட்காந்துக்கிற மாதிரியே இருக்கணும். என்ன சொல்லணும்? அது இல்லைங்க, நீங்க வேத வசனத்தை கொடுங்க, நாங்க வாங்கிக்கிறோம், அதுல ஆண்டவர் எங்களுக்கு அதிகமா விடுதலையை தருவார். அதுதான் உண்மையான சாராம்சமா இருக்கிறது. அடுத்த ஒரு காரியத்தை சொல்லலாம். வேதம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதும்போது 11ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். இங்க பாருங்களேன், விசுவாசம் இல்லாம தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது. ஒருவன் தேவனுக்கு பிரியமா இல்லைன்னா அந்த இடத்துல யார் இருக்க மாட்டா? ஆவியானவர் இருக்க மாட்டார். பிரியமா இருக்கக்கூடாது. வாசிங்க. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். இங்க பாருங்களேன், முதல் காரியம், if you want the freedom, if you want the liberty, the Holy Spirit is the liberty this morning. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த விடுதலையாய் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ளே விடுதலையாய் கிரியை செய்ய வேண்டும் என்றால் முதல் காரியம் உனக்குள்ள விசுவாசம் உறுதியா நிலையா இருக்க வேண்டியது அவசியம். அந்த விசுவாசம் எங்க இருந்து வருகிறது அப்படின்னா, வானத்திலிருந்து ஆண்டவர் கொடுக்கல, உன் கையில தான் கொடுத்திருக்கார். வசனத்தை வாசிக்க வாசிக்க கேள்வி வரும், கேள்வினாலே விசுவாசம் பெருகும். இன்றைக்கு யோசிச்சு பாருங்களேன், நம்ம பல நிலையில விசுவாசம் இழந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு வேத வசனம் உள்ள உறுதியா இல்லை. யாருக்கெல்லாம் உறுதியா இருக்கிறதோ
நிலையா இருக்கிறது. அவங்களுக்கு எது நடந்தாலும் என்ன கிடையாது, கவலை. ஏனென்றால் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய காரியத்தை ஆண்டவர் தரார். இரண்டாவது ஒரு முக்கியமான காரியம் விடுதலையில் குறித்து நாம் பார்த்து கொண்டிருந்தா, ஆண்டவர் உண்மையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இதுல தருகிறவரா இருக்கிறார். முதல்ல விசுவாசம் இருக்கணும், அப்பதான் ஆவியானவர் செய்யறார். அப்ப ஆவியானவரோட முதல் விடுதலை என்னன்னா உண்மையான சந்தோஷமோ சமாதானம். எடுத்து வாசிக்கலாம், ரோமர் 14:17 வாசிக்கலாம். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கு. இங்க பாருங்களேன், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்போ நம்ம எதை குறித்து கவலைப்படக்கூடாது அப்படின்னா, நம்ம பரலோகத்துக்கு போகிற ஆட்களா இருக்கிற காரணத்தினால நமக்கு என்னத்தை சாப்பிடுவோம், என்னத்தை உடுத்துவோம், என்னத்தை குடிப்போன்ற கவலை நமக்கு வேண்டியவே கிடையாது. நமக்கு காரியம் இல்லைன்னா அது சமாதானமும் பரிசுத்தாவினால நமக்கு உண்டாகும் என்ன ஆகுதா, சந்தோஷமாய் இருக்கிறது. இப்ப பரிசுத்தாவினர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துல விடுதலை உண்டு. அந்த விடுதலையை எப்படி நம்ம பார்க்க முடியும் அப்படின்னா, அவங்க எப்பவுமே எப்படி இருப்பாங்க, சந்தோஷமா இருப்பாங்க. எப்பவுமே எப்படி இருப்பாங்க, சமாதானமா இருப்பாங்க. அதான் வேதம் சொல்லுகிற நீதியும் சமாதானமும் சந்தோஷம் நிலைத்து இருக்கிற இடம் தான் பரிசுத்தாவினுடைய விடுதலை இருக்கிற இடம். இப்ப உங்க வாழ்க்கையில சந்தோஷம் வந்து போகுது அப்படின்னா அங்க பரிசுத்தாவியார் நிலையா இல்லை என்று அர்த்தம். அதுக்கு இன்னொரு பதம் என்னன்னா, நீங்க வேத வசனத்துல நிலைச்சில்ல அப்படின்னு அர்த்தம். இன்னொரு மொழியில சொன்னா உங்க விசுவாசம் நிலையா இல்ல என்று அர்த்தம். அப்ப ஒண்ணு யோசிச்சு பாருங்களேன், ஆவியானவர் எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று நாம் வாசித்த வேத வசனத்தின்படி உங்களுக்குள்ளே பரிசுத்தாவியானவர் தருகிற முதல் விடுதலை என்னன்னா நிலையான சந்தோஷமும் சமாதானமும் தருகிறவர். அது அவரே கொடுத்தது. சிலுவையில நமக்காக என்ன கொடுத்துட்டு போனாரு, ரத்தத்தை கொடுத்துட்டு போனாரு. அதான் நம்ம மாசம் முதல் வாரத்துல சொல்றோம், இயேசுவின் சிலுவையில நமக்கு என்ன, அதெல்லாம் கிடையாது. அதை விட மேலானது அவருடைய சமாதானத்தை நமக்காய் கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை எப்படி கொடுத்தார் அப்படின்னா ரோமர்ல வாசிக்கலாம், 15:13 வாசிக்கலாம். 15:13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். இங்க பாருங்க, அதை கம்ப்ளீட்டா தரவர். இப்போ ஒரு சமாதான சந்தோஷம் ஆண்டவர் எப்படி தருவார் அப்படின்னா, அது கொஞ்சமா வந்து போவதல்ல, அல்லது ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய சமூகத்துல இருப்பது மாத்திரம் விடுதலையாய் சமாதானமாய் இருப்பதல்ல, அல்லது எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம போய் உட்கார்ந்து இருக்கும் பொழுது சந்தோஷமா இருப்பது மாத்திரம் அல்ல, அது நிலையா கம்ப்ளீட்டா தருகிறவரா இருக்கிறார். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட சந்தோஷம் சமாதானம் வேணும் தெரியுமா, எல்லா நேரத்திலையும் இருக்கணும். அதுதான் உண்மையான என்னது விடுதலையா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இன்னும் 2-3 காரியத்தை பார்த்து நம்ம முடிச்சோம். அப்போஸ்தலர் 13:52 வாசிக்கலாம். சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். இங்க பாருங்களேன், சீஷர்கள் எதனால நிரப்பப்பட்டிருந்தாங்களா, ஆண்டோடைய பிள்ளைங்க எதனால நிரப்பப்பட்டிருக்கணும். இப்போ நீங்க விசுவாசிகளா ஆண்டோடைய பிள்ளைகளா அல்லது சீஷர்களா கேட்டா, வேத வசனத்தின்படி என்னத்திரமா நீங்களும் நானும் சீஷர்கள் தான். வேதம் அதான் சொல்லுது. போய் எல்லாருக்கும் என்ன பண்ணுமா, பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து அவளை என்ன ஆக்கணுமா. இப்ப எத்தனை பேர் சீஷர்களா இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, சீஷர்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. சீஷர்களுக்கு எதுவுமே சொந்தம் கிடையாது. அவங்களுக்கு வீடு வாசல் கூட கிடையாது, எதுவுமே கிடையாது. அவங்க தேசாதிபதிகளா அவங்க சுத்தி கொண்டிருந்தார்கள், வேத வசனத்தை பிரசங்கித்துக் கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனா நான் உங்களை அதுக்காக நீங்க வீட்டெல்லாம் விட்டு வெளியே வந்துருங்க அல்லது உங்க சொத்தெல்லாம் எழுதி எனக்கு குத்துருங்க அப்படின்னு நான் கேட்கல. நானா சொல்றேன்னா, அவர்கள் செய்ததை போல சுவிசேஷத்தையாவது நம்ம என்ன பண்ணோம், சொல்ல வேண்டியது அவசியமானதா இருக்கிறது. அவங்களுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, சந்தோஷத்தினால நிறைந்திருந்தார்கள். அதாங்க உண்மையான விடுதலை. உண்மையான விடுதலை ஆண்டவர் இந்த காலையில தருகிறார் என்றா, உன்னை என்னையோ எவனும் எடுக்க முடியாத, எவனும் பறித்து கொள்ள முடியாத ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நமக்கு தருகிறவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இதை யார் செய்யறாங்க அப்படின்னா, 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 9:8 வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகிறவர்களாய் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். இங்க பாருங்களேன், ஆண்டவரே இத பரிசுத்தாவினார் நிமித்தமாக நமக்கு என்ன பண்றாரா, பெருக செய்கிறவரா இருக்கிறார். இந்த காலையில
ஆமாங்க, உண்மையிலே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் சந்தோஷம் வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா ஆண்டவர் விடுதலையாய் தருகிறார். எங்கே ஆவியோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க என்ன நடக்குமா? எங்க விடுதலை இருக்குமோ அந்த இடத்துல சந்தோஷம் நிறைந்திருக்கும், அந்த இடத்துல சமாதானம். ஒண்ணுல இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது நள்ளிரவுல கொடுத்திருந்தாலும் அதை வாங்கியவர்களுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். வாங்கியவர்களுக்கு யோசிச்சு பாருங்க, அது ஒரு பெரிய சந்தோஷம். இன்றைக்கு வரைக்கும் 77 ஆண்டு ஆயிடுச்சா, 75 ஏதோ ஒன்று ஆச்சு, 75 ஆண்டு. 75 ஆண்டு ஆனாலும் நமக்கு அதோடைய ருசி என்னன்னு தெரியவில்லை என்றாலும் நம்ம வருஷம் வருஷம் என்ன பண்றோம்? கொடியேற்றியே கொண்டாடுறோம். அது என்னன்னே தெரியாது, அது என்ன கலர் கொடின்னு கூட இப்ப பாதி பேருக்கு தெரியாது. மிட்டாய் கொடுத்தாங்கன்னா அது சுதந்திர தினம், அது சுதந்திர தினமா குடியரசு தினமா இல்ல கட்சி தினமா அது கூட தெரியாது. நமக்கு மிட்டாய் கொடுத்தா போதும். எதுக்கு சொல்றான் அப்படின்னா, சுதந்திரம் என்பது ஒரு சந்தோஷத்தை தருகிறது. ஆவியானவர் எங்கேயோ அந்த இடத்துல ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருக்கும். அந்த சந்தோஷத்துக்கு ஒரு அளவே இருக்காது, தெரியுமா உங்களுக்கு? அந்த சமாதானத்துக்கு ஒரு அளவே இருக்காது. ஒண்ணு இல்லை, இப்ப நீங்க வீட்டுல எதுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க, ஒரு காரியம் நடக்கணும், அந்த காரியம் அழகாய் கைக்குடி வந்து சிறப்பாய் நடக்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும் மனசுல? பா, எங்க தான் அதுல அவ்வளோ ஒரு சந்தோஷம், அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி நம்ம மூஞ்சிலையும் வாயிலையும் இருந்துகிட்டே இருக்கும். யாரை பார்த்தாலும் சொல்லுவோம், இப்பா எப்படி நடந்துச்சு தெரியுமா, ஆண்டவர் எனக்கு எப்படி நடத்தினாரு தெரியுமா? அப்ப ஒண்ணு யோசிங்களேன், அது ஒரு சின்ன நிகழ்வு தான். ஆனா பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அவங்க வாழ்க்கையில தினந்தோறும் நித்தம் வாழ்நாள் முழுதுமாய் ஆண்டவர் சமாதானத்தினால சந்தோஷத்தினால நிரப்புகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த காலையில அதுதான் உண்மையான விடுதலை. அந்த விடுதலையை பரிசுத்தாவினர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா என்பதை நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். அப்படி இல்லைங்க, எனக்கு அப்படிப்பட்ட விடுதலையை இன்னும் ஆண்டவர் கொடுக்கல அப்படின்னா இன்றைக்கு அதை பெற்றுக்கொண்டுதான் இங்க நம்ம என்ன பண்ண போகிறோம்? வெளியே போகிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு வேண்டாம் அப்படின்றவங்க கவலைப்படாதீங்க, நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க போயிடலாம். நான் அதை பத்தி எல்லாம் கண்டுக்க மாட்டேன். நான் பொதுவா லேட்டா வரவங்களுக்கு சொல்லுவேன் தவிர லேட்டா வந்து அலையில போடுவேன், நான் போடலாம் மாட்டேன். போட்டுக்கிறேன் என்னைக்காவது. அதே மாதிரி போறவங்களை யாராவது ஏன் போறீங்கன்னு கேட்க மாட்டேன், ஏன்னா அது அவங்களுடைய சுதந்திரமாய் இருக்கிறது. அதனால ஒருவேளை இல்லைங்க எனக்கு உண்மையான விடுதலை இன்னைக்கு வாங்கிட்டு தாங்க போவேன் அப்படின்றவங்க இங்க இருந்து போகும்பொழுது பரிசுத்தாவினுடைய விடுதலையோடு நம்ம போக போகிறோம். அவருடைய சந்தோஷம் சமாதானத்தோட இங்க இருந்து போக போகிறோம். மூன்றாவது காரியம் என்னவென்றால், உண்மையான நம்பிக்கையோ நிறைவேறுதலும் பரிசுத்தாவியானவர் தருகிறவராய் இருக்கிறார். பரிசுத்தாவியானவர் விடுதலையை குறித்து நாம் பார்க்கும் பொழுது முதல்ல விசுவாசம் தான் அதுக்கு ஆணி வேராய் இருக்கிறது. விசுவாசம் இருக்கிற இடத்துல தான் பரிசுத்தாவியானவர் இருப்பா. பரிசுத்தாவியானவர் இருக்கிற இடத்துல சந்தோஷம் சமாதானம் இருக்கும். இரண்டாவது காரியம் என்னவென்றால், அவர் இருக்கிற இடத்துல நமக்கு ஒரு ஃபுல்ஃபில்மெண்டோ ஒரு அழகான கவனன்ட் நிறைவேறுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும், தைரியம் இருக்கும். ஒரு எனக்கு எல்லாம் நடத்தக்கூடிய ஒரு ஆள் இருக்காரு என்ற நம்பிக்கை இருக்கு. எடுத்து வாசிக்கலாம் வேதத்துல எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13-14 வாசிக்கலாம். புக் ஆஃப் எபிசியன்ஸ் 1:13-14 பார்க்கலாம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவர்கள் முத்திரை போடப்பட்டீர்கள். இங்க நல்லா கவனிக்க, முத வசனத்திலேயே பவுல் எபேசியருக்கு எழுதும் போது என்ன சொல்றாருன்னா, நீங்க சத்திய வசனத்தை கேட்டு அவரை விசுவாசித்தபடினால சத்திய ஆவியானவர்களுக்கு என்ன பண்றாரா? முத்திரை போடுறாரு. என்ன முத்திரை போடுறாரு? நீங்க அவருக்கு சொந்தமானவர்கள் என்ற முத்திரை. இப்ப நீங்களும் நானும் ஒருவருக்கு சொந்தம் என்றால் நம்மை சந்தோஷமாய் வைத்துக் கொள்வது யாருடைய வேலை? இப்ப நீங்க ஒரு வீட்டுல வேலைக்கு போறீங்க வச்சுங்களேன். இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு எல்லாம் வேலைக்கு போறாங்க நிறைய பேர். வெளிநாட்டுக்கு போறாங்க வேலைக்கு, ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கு போறாங்கன்னா நீங்க அந்த சூழ்நிலையில சந்தோஷமா வேலை செய்ய வேண்டிய வேலை செய்ய ஏற்படுத்தி கொடுக்க யாருடைய வேலை? முதலாளியோட வேலை. இப்ப நீங்க ஆபீஸுக்கு போனோன்னு ஆபீஸ்ல எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுன்னு கத்தி எடுத்துன்னு குத்தின்னு அமகலம் பண்ணி இருந்தாலும் அந்த ஆபீஸுக்கு போவீங்களா? யாராவது எப்போ போனா இந்த ஆபீஸுக்கு இன்னைக்கு போனாலே கலல் அடிப்பாங்க, பெஞ்சு பறக்குங்க, எவனா லேப்டாப் தூக்கி மண்டை மேலே போடுவோம் அப்படின்ற ஆபீஸ்க்கு எத்தனை பேர் போவீங்க? ஐயோ போவே மாட்டோம். ஏசி ஒர்க் பண்ணாலே ஒர்க் பண்ணலாம் போக மாட்டாங்க. பாருங்க, அம்மா எல்லாம் ஏசி வேலை செய்யலனாலே போக மாட்டாங்களாம். இருக்காங்க. ஆமா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிக்குவாங்க. ஏன்னா வீட்டுல ஏசி ஓடி கரண்ட் பில் ஏத்திடலாம். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்போ சூழ்நிலையை ஏற்படுத்தி
கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? அந்த முதலாளியோட வேலை. இப்ப நீங்களும் நானும் யாருக்கு முத்திரை போட்டிருக்காரு? பரிசுத்த ஆவியானவர், நம்ம பரம முதலாளிக்கு. அப்ப நமக்கு சந்தோஷத்தை கொடுக்க வேண்டியது யாரு? ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டா ரைட்டு. உங்களுக்கு அழகா கொண்டு சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன். நமக்கு தேவை ஒண்ணுதான், வேத வசனத்தோட விசுவாசம் நிலையா இருக்கணும். நம்ம வேத வசனத்துல நிலையா இருந்தா அவர் ரெண்டாவது தருகிற காரியம்னா சந்தோஷமா சமாதானமா அழகா தருகிறவ. அது எப்படி தருவார்னா முத்திரை போட்டவனுக்கு தான் தருவா. முத்திரை என்பது வேற எதுவுமே இல்ல, உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. வேற எதுவுமே கிடையாது. அதுக்காக நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாதான் முத்திரைக்கப்பட்டவர்களா என்று கேட்டா நிச்சயமா ஆமா, நிச்சயமா ஆமா. இல்லனா முத்திரை கிடையாது. அது 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமா இருக்கிறார். ஆவியானவர் என்னத்துக்கு அச்சாரமா இருக்கிறாரா? சுதந்திரத்துக்கு அச்சாரமா. that you are liberty, அல்லது நீங்க சுதந்திரமா, நீங்க ஃப்ரீடமா இந்த பூமியில இருக்கிறீங்க என்பதற்கான அச்சாரம், கோர் பாயிண்ட் யாரு? ஆவியானவர் தான் இருக்கிறார். அப்ப இந்த காலையில நீங்க ஆவியானவருக்குள்ள இருப்பீங்க என்றா, ஆவியானவர் உங்களை மூடிக்கொண்டிருப்பார் என்றா, அல்லது ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் என்றா, இன்னொரு பதத்துல சொன்னா வேத வசனம் உங்களுக்குள்ளே இருக்கும் என்றா, நிச்சயமா நீங்க ஆண்டவருக்காய் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை முத்தரித்திருக்கிறார். ஆண்டவர் முத்தரித்தவனுக்கு அவர் செய்ய வேண்டிய கடமை என்னவென்றால் உங்களை சந்தோஷமாய் சமாதானமாய் வைப்பது என்று நாம் பார்க்கிறோம். இன்னொரு படி ஏசாயால வாசிக்கிறோம். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்க மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். இங்க பாருங்களேன், சமாதானமாய் போவீர்கள் சொல்ல. எப்படி கொண்டு போவாங்களா? மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் அப்படின்னா இயற்கையும் இயற்கை சார்ந்த சூழ்நிலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, நமக்கு முன்னாடி எப்படி முழங்கணுமா? கம்பீரமாய் முழங்கி வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். இங்க பாருங்களேன், இந்த நிகழ்வு எப்ப நடந்தது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து வரும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல இருந்து எப்படி வந்தாங்க? நடந்துதான் வந்தாங்க. ஓகேவா? வனாந்தரத்தில் நடந்து வருவது என்பது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை. ஏனென்றால் நீங்க வனாந்தரத்தில் நடந்து பார்த்தாதான் தெரியும். நீங்க காலை வச்சா அது பாட்டு கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போய்கிட்டே இருக்கும். அதுவும் நம்ம இருக்கிற வெயிட்டுக்கெல்லாம் முழுசா மூடிட்டா கூட ஆச்சரியப்படுறதுக்கெல்லாம் கிடையாது. ஒருவேளை நீங்க 10 கிலோ தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க ஒருவேளை அப்படியே கொஞ்சம் முட்டைக்கால வரைக்கும் போயிட்டு நின்று இருப்பீங்க. நீங்க ஒரு 50 கிலோ இருந்தா இடுப்பு வரைக்கும் போவீங்க. 80 கிலோ இருந்தா கழுத்து வரைக்கும் போவீங்க. அதுக்கு மேல இருந்தா மண்ணு மேல ஒரு 3 அடி எக்ஸ்ட்ரா இருக்கும். அந்த வனாந்தரத்தில் நடந்து போனோம்னா ஆண்டவர் இவங்களுக்கு இயற்கையே சாதகமா மாற்றினார். யோசிச்சு பாருங்களேன், இவங்க கிளம்பும் பொழுது பயங்கரமான சத்தத்தோட சந்தோஷத்தோட சமாதானமாய் புறப்பட்டார்கள். அவங்கள புறப்பட்டு கொண்டு வந்தது யாரு? ஆவியானவர். இன்றைக்கு உன்னை என்னைய இங்கிருந்து போகும்பொழுது நம்ம அழகா மகிழ்ச்சியா இங்கிருந்து சந்தோஷமா ஹாப்பியா இங்கிருந்து போய் சமாதானமாய் கொண்டு போகிற ஆள் யார் என்றால் ஆவியானவராய் இருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஆவியான நம்மளை கொண்டு போகும்பொழுது நமக்கு இயற்கையே வளைந்து கொடுக்கிறதாய் இருக்கிறது, இயற்கையே மாறுகிறதாய் இருக்கிறது. வேதத்துல இயற்கையை நிறுத்தினவர்கள் நிறைய பேர் உண்டு. வானத்தை சூரியனை பார்த்தாங்க நில்லுன்னு ஒருத்தர் இருக்கான். எல்லாத்தையும் நிறுத்தினவர்கள் இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னடா, உனக்காக இந்த காலையில உன் வாழ்க்கைக்காக, உன் சமாதானத்துக்காக, உன்னுடைய மகிழ்ச்சிக்காக இயற்கையே மாற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை மாத்த முடியும்னா உனக்கு முன்னாடி இருக்கிற பிரச்சனை எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே கிடையாது. அதெல்லாம் அவருக்கு ஒரு விஷயமே. நீ எந்த பிரச்சனையை சொன்னாலும் அவருக்கு அது ஒரு விஷயமே கிடையாது. ஏனென்றால் உனக்காக இயற்கையே மாற்றுகிற ஒரு ஆண்டவராக இருக்க. He changes the whole climate. He changes the whole nature for you alone. உனக்காக மாத்திரம் அதை மாற்றுவார் என்றால் உனக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே இல்லை. அழகா அகற்றி விடுகிறவர், அது இல்லாமல் பண்ணி விடுகிறவராய் இருக்கிறார். அப்படி இந்த காலையில நீ நானும் எப்படி போகிறோம்? இங்கிருந்து மகிழ்ச்சியாய் சமாதானமாய் ஆவியானவர் கொண்டு போகிறவராய் இருக்கா. யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும் படிக்கும். இங்க பாருங்களேன், இயேசு சொல்ற காரியம் என்னன்னா,
இப்போ நமக்கு சமாதானம் தான் ஒரு சிலுவையில விட்டுட்டு போனாலும் நம்ம நிறைய பிரசங்கம் கேட்டிருக்கோம் இல்ல. இயேசு என்ன விட்டு போனார் சிலுவையில? இப்போ அவரு என்ன தெரியுமா சொல்றாரு, எப்பா என்னுடைய சந்தோஷத்தை உங்களுக்கு எப்படி இருக்கிறாரா, நிலைத்து இருக்கும்படி, உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும், உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்குல்ல, அந்த சந்தோஷமும் நிறைவா இருக்கும்படி இவைகளே உங்களுக்கு சொன்னேன். இங்க யோசிச்சு பாருங்க, இயேசு சொல்றாரு, எப்பா உங்க சந்தோஷமும் நிறைவா இருக்கும், ஏன் சந்தோஷமும் உங்களுக்குள்ள எப்படி இருக்கும்? இயேசுவுக்கு எதுல சந்தோஷம் இருந்தது என்று பார்ப்போம் என்றா ரெண்டே காரியம்தான் இயேசுக்கு. அதை பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். அதுக்கு அவ்வளவுதான், அதோட இன்னைக்கு சீக்கிரமா முடிச்சிடும், கவலைப்படாதீங்க. இயேசுக்குள்ள இருந்த சந்தோஷம் எதை தரமா குறிப்பிடுகிறதா இருக்கு. யாரா ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னா, அவர் பின்னாடி வந்தாங்கன்னா அவருக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும் தெரியுமா? அளவிட முடியாததா இருந்தது. அவர் ஊமையா சொன்னாரு, 99 ஆட்டை வனாந்தரத்துல விட்டுட்டு யாரா போவானுங்களா? கொண்டு வந்து அதோடைய சேர்க்க வேண்டிய ஒரு கூடாரத்துல சேர்த்து அதுக்கு ஒரு கேட்டை போட்டு மூடிட்டு ஒரு ஆடை தேட போனா நியாயம்? அதான நியாயம்? இப்போ 100 ஆடு, இப்போ உங்க கையில ஒரு 100 ரூபாய் 1 ரூபாய் காயினா கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். 100 ரூபாய் 1 ரூபாய் காயினா கொடுக்குறேன். ஒரு காயின் கீழே வந்துடுச்சு, அதுக்கு 99 காயின் நடு ரோட்ல வச்சுட்டு அந்த ஒரு காயினை தேடுவீங்களா? சத்தியமா யாருமே தேட மாட்டோம். தேடுறேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்களா, இன்னைக்கு குத்து அனுப்புறேன், நீங்க தேடி எடுத்துருவாங்க அந்த 1 ரூபாய். 99 ரூபாய் நடு ரோட்ல வச்சுட்டு ஒரே 1 ரூபாய் நான் தேட போய்கிறேன்னு சொன்னா நம்மளை என்ன சொல்லுவானுங்க, ஏதோ ஆயிடுச்சு இவனுக்கு, உச்சி வெயில் அதிகமா இருந்து ஏதோ ஆனா ஆண்டவர் சொல்றாரு, எப்பா எனக்கு 99 ஆடை ஒன்னா விட்டாலும் கவலை இல்ல, அது பிரிஞ்சு போவாது, அது ஒரே கூட்டமா தான் இருக்கும். தொலைந்து போன ஒரு ஆடை தேடிதான் அவருக்கு சந்தோஷம் கிடைத்தது. அப்போ ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்களேன், நம்ம இயேசுவை அல்லது பரிசுத்த ஆவியானவரை எப்படி சந்தோஷப்படுத்த முடியும் என்றால், முதல் காரியம் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு ஆத்மா, தொலைந்து போகிற ஒரு ஆத்மாவை நீ கொண்டு வரும் பொழுது அது பரிசுத்த ஆவியானவரை சந்தோஷப்படுத்துகிறதா இருக்கிறது. அது ஆவியானவர் மாத்திரம் சந்தோஷப்படல, உன்னை மகிமைப்படுத்துகிறதா இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். இரண்டாவது ஒரு சந்தோஷம் இருக்கிறது, அது அப்புறமா பார்த்து முடிச்சிடலாம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 27-28 வசனத்தை வாசிக்கலாம். என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர். இங்க பாருங்களேன், நல்லா கவனிக்கணும். ஒரு மிகப்பெரிய கான்பிடன்ஸ் நமக்கு கொடுக்கிறார். ஆவியானவர் வரும்பொழுது விடுதலை உண்டு, கர்த்தருடைய ஆவி எங்கே அங்கு விடுதலை உண்டு என்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதோடைய ஃபைனல் காரியம்னா, we will have a very good confidence, ஒரு நல்ல நம்பிக்கை இருக்கும். என்ன தெரியுமா? என் ஆத்மா எங்க போவாதா? பாதாளத்துல விட மாட்டார். நம்ம ஆத்மா பாதாளத்துக்கு, எவனுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறாரு நல்லா தெரிஞ்சுக்கோ, நீ நிச்சயமா பரலோகம் போவ. ஹல்லேலூயா. நீ கவலையே படாத, உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா, நீ நிச்சயமா எங்க போவ? நிச்சயமா கன்ஃபார்ம்டு டிக்கெட் உண்டு, நீ அங்கதான் போவ. என்ன நேர்ந்தாலும், உன் சரீரத்துக்கு என்ன நேர்ந்தாலும், உன்னை சுற்றி இருக்கிறதுக்கு என்ன நேர்ந்தாலும், உன் ஆத்மா ஆண்டவர் பாதாளத்துல விடவே மாட்டார். அதாங்க பெரிய கான்பிடன்ஸ். இரண்டாவது வாசம் முடிச்சிருங்க. அதுல உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். பரிசுத்த அழிவை என்ன பண்ண மாட்டாரா? காணவே மாட்டோம். நம்ம ஜாலியா இருப்போம். நம்ம எப்படி இருப்போம்? சந்தோஷமா இருப்போம். எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைங்க, நான் எப்பவுமே எப்படி இருப்பேன்? சந்தோஷமா இருப்பேன். அடுத்து ஜீவ மார்க்கங்களை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சன்னிதானத்தினாலே என்னை சந்தோஷத்தினால் நிரப்புவீர் என்று சொல்லுகிறான். இங்க பாருங்களேன், ஆண்டவருடைய காரியம் எல்லாம் நமக்கு சந்தோஷமானதா இருக்கிறது. இன்றைக்கு 2-3 முக்கியமான காரியத்தை பார்த்த. ஒண்ணு, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது உனக்கு ஜீவன் உண்டு, மரணம் இல்லை. அது ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுங்க. தட் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஃப்ரீடம். அதான் முதல் சுதந்திரம். நீங்க உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார் என்றால் முதல் சுதந்திரம், உங்களுக்கு ஜீவன் உண்டு, மரணம் கிடையாது. இரண்டாவது உங்களுக்குள்ள இருக்கிறது சந்தோஷமோ சமாதானமோ. அதை யாருமே பறித்து கொள்ள முடியாது. ஏன் தெரியுமா? அவர் சொல்றாரு, ஏன் சந்தோஷத்தை தான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒருவேளை உங்க சந்தோஷம் இல்ல அல்லது உங்க சந்தோஷம் இருக்குது அப்படின்னா அதை நிலையா ஃபுல்லா மாற்றவரா இருக்கிறார். அவருடைய சமாதானத்தை நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லுகிறார். மூன்றாவது, அவருக்கு நமக்கு கான்பிடென்ட்டோ காரியங்களை அழகாய் ஃபுல்ஃபில் பண்ணுகிறவராய் இருக்கிறார். இது சும்மாலாம் நடக்காது. முதல்ல சொல்லிட்ட விசுவாசம் அவசியம். அது எப்படி வரும் அப்படின்னா கேட்கிற கேள்வியில இருக்கு. வேத வசனத்துல கேட்கிற கேள்வியில உன் விசுவாசம் வளர்கிறதா இருக்கிறது என்று நான் பார்க்கிறோம். இயேசு இதை எப்படி செய்தார் என்று பார்ப்போம் என்றால் யோவான் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம்.
நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். இங்க சொன்ன பாருங்க, யோவான் 15:11 ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்ப எங்க பார்த்தோம் அப்படின்னா அது தெரியலங்க, எனக்கும் தெரியாது. எங்க பார்த்தோம்? அவருடைய அன்பு நமக்குள்ளே நிலைத்திருக்கிறதா இருக்கிறது. அவருடைய அன்பு நமக்கு கொடுக்கிற ஜாய கொடுக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவருடைய சந்தோஷம் என்பது என்னவென்றால் பிதாவின் கற்பனைகளை கைக்கொள்வது. பிதாவின் கற்பனைகள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான், அவர்கள் அன்பாய் இருப்பது. பிதாவில எப்படி இருக்கணுமா? அன்பா இருக்கணும். அதுதான் பிரதானதாய் இருக்கிறது. அன்பே எல்லாவற்றிலும் சிறந்ததாய் இருக்கிறது. அப்ப இந்த காலையில இயேசு எதிர்பார்க்கிறது, முதல்ல வேத வசனத்துல விசுவாசமாயிரு. இது வேத வசனம், ஆண்டோடைய வார்த்தை என்று நம்பு. இதுல ஜீவனும் எல்லா சமாதானமும் சந்தோஷம் இருக்கிறது என்றத நீ விசுவாசமாய் நம்பும் பொழுது உனக்குள்ள கேள்வி வரும். அந்த கேள்வி உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறதா இருக்கிறது. அந்த உறுதிப்படுத்தும் பொழுது நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? உனக்கு ஆண்டவர் மேல அன்பு அளவிட முடியாமல் போயிடும். அளவிட முடியாத அன்பு, அதுதான் உண்மையான அன்பு. நீங்கள் மனிதர் மேல வைப்பீர்கள் என்றால் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் ஃபேட் ஆகி போயிடும். ஆனா இயேசு விடத்துல அது குறைந்து போவதும் இல்லை, அவரு குறைகிற மனிதனும் கிடையாது. இரண்டாவது ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, ரோமர் 8:14 வாசிக்கலாம். ரோமர் 8:14. மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். இங்க பாருங்க, அவர் சொல்றாரு, எப்ப யாரெல்லாம் ஆவியினால நடத்தப்படுகிறார்களோ அவங்க தான் யாரு? They are the children of God. If you are not led by the Spirit, நீ ஆவியினால நடத்தப்படல அப்படின்னா நீ ஆண்டவருடைய பிள்ளை கிடையாது, ஆண்டவருடைய குமாரன் புத்திரன் கிடையாது. அப்போ ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அதுக்கான சாரம்சமான காரியங்கள்லாம் பார்த்தா அவர் என்ன செய்வார் என்று நாம் பார்த்தோம். ஆனா ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் வேத வசனத்தை வாசித்து விசுவாசித்து நம்பிக்கையா இருந்து அதுல அநேக கேள்விகளை கேட்டு ஆவியானவர் எனக்கு எப்படி வெளிப்படுத்துவார் என்று கேட்கும் பொழுது ஆவியானவர் அழகா வெளிப்படுத்துவார். உனக்கு விசுவாசம் உறுதிப்படும் பொழுது உனக்குள்ள ஆவியானவர் வருவார். உனக்குள்ள ஆவியானவர் இருப்பார் என்றா நீ தான் ஆண்டவருடைய குமாரன் குமாரத்தி ஆயிருக்கிறார். இருந்த இடத்துல கண்களை மூடி இந்த காலையில அப்படிப்பட்ட விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறாரா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட விடுதலையை தந்திருப்பார் என்றால் நிச்சயமா சந்தோஷம் இல்ல. எனக்கு அப்பப்ப சந்தோஷம் வருது, சமாதானம் வருது, ஆனா காணா போயிடுதுங்க, கொஞ்ச நேரம் ஆனா இல்லைங்க அப்படின்னு நீ சொல்லுவாய் என்றா இன்றைக்கு ஆவியானவர் இங்கிருந்து உன்னை அனுப்பும் பொழுது நிலையான சந்தோஷத்துல நிலையான சமாதானத்துல உனக்காக இயற்கையே மாற்றி உன்னை சமாதானமாய் வைப்பதற்கு உன்னை சந்தோஷமாய் வைப்பதற்கு அவர் காத்து கொண்டிருக்கிறார். எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், நீ ஆவினால நடக்கிறையா? Is the Holy Spirit leading you? பரிசுத்தாவியானவர் உன்னை நடத்துகிறாரா அல்லது பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறதை போல நீ நடக்கிறாயா என்பதை ஆராய்ந்து பார். அப்படி நடக்கல அப்படின்னா இன்னைக்கு ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, ஆவியானவரை நான் ஒப்பு கொடுக்கிறேன், ஆவியானவரை என்னை நிரப்புங்க, உம்முடைய பிள்ளையாய் மாற்றுங்க, உம்முடைய பிள்ளையாய் என்னை கழுவி சுத்திகரித்து மீண்டும் என்னை முத்தரித்து என்னை பிரித்தெடுங்க என்று சொல்லும் பொழுது ஆவியானவர் உன் மேல அசைவாட, பரிசுத்தாவியானவர் உன்னை ஆட்கொள்ள, பரிசுத்தாவியானவர் உனக்குள்ள குடியேறி உனக்குள்ள வாசம் செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார். அவர் அப்படியே காத்து கொண்டிருக்கிறார். யாருக்குள்ள நான் போவேன், யார் எனக்காய் காத்து இருக்கிறார், யாரோட நான் கிரியை செய்வேன், யாரோட நான் பயன்படுவேன் என்று ஆவியானவர் காத்து கொண்டிருக்கிறவராயிருக்கிறார். இந்த காலையில பரிசுத்தாவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கர்த்தரே அந்த ஆவியானவர் ஆயிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றா இந்த காலையில் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவர் என்னை நிரப்புங்க, என்னை தொடுங்க என்று கேட்கும் பொழுது அழகாய் தொடுகிறவராயிருக்கிறார். விடுதலை நாயகன் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு சமாதானத்தை தாங்க, எனக்கு சந்தோஷத்தை தாங்க என்று கேட்கும் பொழுது அவர் அழகாய் தருகிறவராயிருக்கிறார். ஆனந்த விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்த
தினமாடி ஆடி துதிப்பே, பாடி பாடி மகிழ்வே, தினமாடி ஆடி துதிப்பே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், அவர் உன்னை நோக்கி தேற்றி வருகிறார், அழைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேடி அழைத்து கொண்டார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம், விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். இந்த காலையில அப்படிப்பட்ட நாயகன் உன்னை தேடி வந்து உன்னை மார்போடு அணைத்துக் கொண்டு உன்னை சுத்திகரித்து உன்னை முத்தரித்து உன்னை மகிழ்ச்சியாய் சமாதானமாய் சந்தோஷமாய் ஒரு முழு நம்பிக்கையோட நான் மரித்தாலோ என் ஆத்துமா பாதாளத்துக்கு போகாது, நான் மரித்தாலோ நான் விடுதலையாய் ஆண்டவரோட இருப்பேன் என்ற ஒரு தைரியத்தோட இந்த காலையில உன்னை என்னை அனுப்புகிறவராயிரு. அந்த தைரியம், அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த விடுதலை ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு தருகிறவராயிரு. அப்படிப்பட்ட விடுதலையும் சமாதான சந்தோஷம் உங்கள் ஒவ்வொருவோட வாழ்நாளெல்லாம் உங்களை விட்டு விலகாத இருக்கிற ஆவியானவர் அப்படியே இருப்பாராக. அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலையில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீ நல்லவர் ஆண்டவர், எங்களுக்காக உம்முடைய ஆவியானவரை அனுப்பி, ஆவியானவர் எங்கேயும் அங்க விடுதலை என்ற ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை எங்களுக்கு கொடுத்து எங்களுக்குள்ள அந்த ஆவியானவர் நீர் கொடுத்ததுக்காய் நன்றி சொல்லுகிறோம். இந்த காலையில எங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோட நான் சமாதானமாய் சந்தோஷமாய் இனி என்னை நடத்துவார் என்ற விசுவாசத்தோட எனக்கு அப்படிப்பட்ட நம்பிக்கை கொடுத்தார் என்ற நம்பிக்கையோட இங்கு சொல்லுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில இன்றைக்கு இந்த சமூகத்துல இருக்கிற அதே சந்தோஷம் சமாதானம் வாழ்நாள் முழுதுமாய் நீர் அவர்கள் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். அவங்களோட இருங்க ஆண்டவர், பெரிய காரியங்களை செய்யுங்க. சத்தியம் எங்களை விடுதலை ஆக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆவியானவருடைய விடுதலை நம்மோட இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார்.